இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த குட் நைட் டாக் நிகழ்வுக்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுள் படைத்த நாம் ஒவ்வொருவரும் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். அதிலும் குறிப்பாக மற்றவர்கள் குறை சொல்லாத அளவுக்கு நமது வாழ்வு அமைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அப்படிப்பட்ட வாழ்வு கிடைத்தால் நாம் அடைகின்ற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக ஏதோ ஒன்று கிடைக்கும் என்பதற்காக நம்மையே இழந்து விடவும் நாம் தயாராக இருக்கிறோம். வெற்றி வேண்டும் தான், ஆனால் அதுவே நமது வெறியாக மாறிவிட்டால் அதை விரும்பி எந்த பயனும் இல்லாமல் போய்விடும். உயிரை இழந்துதான் வெற்றி பெற வேண்டும் என்பது நமது விருப்பமாக இருந்ததென்றால் அந்த வெற்றி நமக்கு தேவையில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் எப்போதும் சூறாவளி போல சுழன்று கொண்டே இருப்பார்கள். அதற்கு பெயர்தான் சுறுசுறுப்பாம். அட, நடக்கும்போது கூட இமயமலையை இறக்கி பொதிகை மலையில் பொருத்திவிடப் போவது போன்று அப்படி ஒரு பரபரப்பு இருக்கும். நல்ல பெயர் எடுக்க இப்படி அலட்டிக்கொள்ள அவசியமே இல்லை. 1000 வேலைகளுக்கு மத்தியிலும் அசட்டு புன்னகை ஒன்று போதும், அத்தனை இதயங்களையும் கட்டி போட்டுவிடும் என்பதை புரிந்து கொள்வோம். மன ஆற்றலை விட உங்கள் மனோபாவம்தான் நீங்கள் பெரும் வெற்றி அல்லது தோல்விக்கு காரணமாக அமையும் என்கிறார் அமெரிக்க பல்கலைக்கழக தலைவர் டாக்டர் வால்டர் ஸ்காட். பாராட்டு ஒன்றினையே இலக்காக கொண்டு இயங்குகின்ற போது நமக்குள் ஒரு மன நெருக்கடி இருப்பதை உணரலாம். நாம் செய்யும் ஒரு செயலின் இரு வேறுபட்ட விமர்சனங்களே இகழ்ச்சி, புகழ்ச்சி. இவற்றில் எது கிடைத்தாலும் மகிழ்ச்சி என்ற மனநிலையே ஆரோக்கியமானது. விமர்சனங்களே நாம் ஆகிவிட முடியாது. அது நம்மை பற்றிய அடுத்தவரின் அபிப்பிராயம் மட்டுமே. இதற்காக மின்னல் தாக்கிய மரம் போல மனம் கருகி போக தேவையில்லை. கைதட்டல் கிடைக்கவில்லை என்று முகம் சுருங்கி போகவும் அவசியமில்லை. மற்றவர்களின் மனநிலைக்கு நாம் பொறுப்பாளி அல்ல என்பதை முதலில் நாம் மனதில் கொள்ள வேண்டும். அப்போதுதான் தேவையில்லாமல் வீசப்படும் விமர்சனங்களை குறித்த கவலையை நாம் கைவிடுவோம் என்பதையும் புரிந்து கொள்வோம். நற்பெயர் என்பது நெற்பயிர் போன்றது. தணிந்து முடித்து நிற்கும் போது அதன் மதிப்பே தனிதான். பெருமைக்காக பணியும் மனிதர்களும் மலைகளுக்காக குனியும் தலைகளுமாக இன்று பெருகி வருகின்றார்கள். நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக வாழ்ந்து வருகிறோம் என்று சிந்தித்து பார்த்து சுய ஆய்வு செய்ய நம்மை பயிற்றுவிப்போம். ஒரு முறை சாக்ரட்டிஸ் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கும் போது ஒருவர் வந்து அவருடைய நண்பரை பற்றி புகார் கூற முயன்றார். உடனே சாக்ரட்டிஸ் அவரிடம், என் நண்பரை பற்றி என்னிடம் ஏதாவது கூற விரும்பினால் அதற்கு முன் 3 கேள்விகளை கேட்பேன். 3 கேள்விகளுக்கும் ஆம் என்று பதிலிருந்தால் மட்டுமே நீங்கள் அவரை பற்றி கூறலாம் என்றார். முதல் கேள்வி கேட்கப்பட்டது. அவர் செய்த செயலை நேரடியாக பார்த்துவிட்டு தான் அவரை பற்றி குறை கூறுகிறாயா என்று கேட்டார். இல்லை என பதில் வந்தது. அந்த நண்பரை பற்றி என்னிடம் கூறினால் யாராவது பயனடைவார்களா என்றும் அவர் செய்தது சமூகத்திற்கு தீமையானதா என்றும் 2வது மற்றும் 3வது கேள்விகள் கேட்கப்பட்டன. அதற்கும் இல்லை என பதில் வந்தது. யாருக்கும் பயனில்லாத, நல்ல விஷயமில்லாத, நேரடியாக பார்க்காத என் நண்பரை பற்றிய சம்பவத்தை தயவு செய்து என்னிடம் கூறாதீர்கள் என்றாராம் சாக்ரட்டிஸ். நாமும் பல சமயங்களில் தேவையில்லாத விமர்சனங்களை மற்றவர்களிடம் சொல்வதால் நமக்கு நல்ல பெயர் கிடைக்கும் என நினைக்கிறோம். இது மாதிரியான செயல்கள் நமக்கு அழிவைத்தான் தரும் என்பதை புரிந்து கொண்டு நல்ல செயல்களை வாழ்வில் செய்ய முற்படுவோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நமக்கு நல்ல பெயர் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் ஜெபமாலை ஜெபித்தீர்களா? ஜெபமாலையை தக்க விதமாக ஜெபிக்கிறவன் ஒருபோதும் சேதமாக மாட்டான். இதை நான் என் இரத்தத்தில் எழுதித்தர தயாராக இருக்கிறேன். இன்று நீங்கள் குடிபோதைக்கு அடிமையானீர்களா? திராட்சை மது அருந்தி
குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள். இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும். மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள். இன்று நீங்கள் செய்யும் தவறுகளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள பொய் சொன்னீர்களா? ஆகவே பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள். ஏனெனில் நாம் யாவரும் ஓர் உடலில் உறுப்புகளாயிருக்கிறோம். இன்று நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தீர்களா? ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள். இன்று நீங்கள் கிறிஸ்துவுக்கு எதிரான தப்பறை கொள்கையை பரப்பினீர்களா? கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்திழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலை நின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் அவருக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுது. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரள் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூய ஆவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென், ஆமென், ஆமென்.
ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும்போது எனக்கு பதிலளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். மானிடரே எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்? எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடே செல்வீர்? ஆண்டவர் என்னை தம் அன்பனாய் தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை அறிந்து கொள்வேன். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருப்பீர். முறையான பலிகளை செலுத்துவீர். ஆண்டவரை நம்புவீர். நலமானதை எங்களுக்கு அருள யார் உள்ளர் என கேட்பவர் பலர். ஆண்டவரே, எங்கள் மீது உம் திருமுக ஒளி வீசச் செய்யும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் மக்கள் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். இனி நான் மனது அமைதியுடன் படுத்து உறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாக இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 5 மற்றும் 7 முதல் 12 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல் 119.
இறைவார்த்தைகள் 57, 72, 76 முதல் 77 மற்றும் 127 முதல் 130. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 28 முதல் 30 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 44 முதல் 52 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக் கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பர். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க, அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட மறைநூல் அறிஞர் எவரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரைப் போல் இருக்கிறார் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்பவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் இறைவனுக்கு உகந்த செயல்களை செய்து வாழவும் அவரின் படிப்பினைகளை நமதாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். சிமியோன் பாடல். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள
உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை, இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரை நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஜூலை 26 புனித சுவக்கின், புனித அன்னா. மரியன்னையின் பெற்றோர்களான புனித சுவக்கின், புனித அன்னா கலிலேயா நாட்டிலிருந்து குடிபெயர்ந்து நாசரேத்தூரில் வாழ்ந்தார்கள். நெடுங்காலமாக குழந்தை பேரின்றி மன வருத்தத்தோடு வாழ்ந்த இவர்கள் குழந்தை செல்வத்திற்காக அனுதினமும் இறைவனிடம் உருக்கமாக ஜெபித்தார்கள். திருவிழா நாளின் போது ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்காக ஆலயத்திற்கு நுழைந்த சுவக்கினை, குழந்தை பேறு இல்லாதவர் ஆண்டவருக்கு பலி செலுத்த தகுதியில்லை என்று ஒருவர் கூற சுவக்கின் மனமுடைந்து இறைவனிடம் கதறி அழுதார். இதனை அறிந்த அன்னா ஆண்டவரிடம் குழந்தை வரம் கேட்டு தனக்கு பிறக்கும் குழந்தையினை இறைவனுக்கு அர்ப்பணிப்பதாக கண்ணீரோடு ஜெபித்தார். வானதூதர் அன்னாவிற்கு காட்சியளித்து, ஆண்டவர் உன்னுடைய கண்ணீரை கண்ணோக்கினார், உனது ஜெபம் கேட்கப்பட்டது என்று கூற சுவக்கீனும் அன்னாவும் இறைவனுக்கு மகிழ்ச்சியோடு நன்றி கூறினர். இறைவனின் அருளால் வயதான காலத்திலும் அன்னா கருத்தாங்கி பெண் குழந்தையினை பெற்றெடுக்க அக்குழந்தைக்கு மரியா என்று பெயர் சூட்டி அக்குழந்தையினை இறை பக்தியோடு வளர்த்தனர். உலக மக்கள் பாவத்திலிருந்து மீட்பு பெறுவதற்கு காரணமாக இருந்த புனித மரியாவை பெற்றெடுத்த சுவக்கின், அன்னா இவர்களை திரு அவை புனிதர்களாக உயர்த்தி தாத்தா பாட்டிகளின் பாதுகாவலர்களாக அறிவித்தது. புனித சுவக்கின், புனித அன்னா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வயது முதிர்ந்த தாத்தா பாட்டிகளையும் வயதான நமது
பெற்றோர்களையும் அன்போடு அரவணைத்து பாதுகாப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் பிளாஸ்டிக் பைகள் உபயோகப்படுத்துவதை நாம் தவிர்ப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைய நாளிலே கடவுள் நம்மை எவ்வளவு அழகாக அற்புதமாக வழிநடத்தி இருக்கிறார், எவ்வளவு நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார் எண்ணி பார்ப்போம். அவரை நாம் போற்றி புகழ்வோம், அவருக்கு நாம் ஆராதனை செய்வோம், அவரை நாம் ஒவ்வொரு நாளும் நமது வாழ்க்கையில் நாம் நினைவு கூர்ந்து நமது ஆண்டவருக்கு நாம் புகழ்பன் பாடுவோம். இன்றைய தினத்திலே நமது சமுதாயத்திலே ஊழல் லஞ்சம் ஒழிந்து நேர்மையான சமுதாயம் உருவாக வேண்டும் என்று சொல்லி நாம் மன்றாடுவோமா? எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, உண்மையை, நீதியை, நியாயத்தை, நேர்மையை இதோ இந்த சமூகத்திற்கு நீர் அடையாளமாக விட்டு சென்றிருக்கிறீரே. ஆனால் இன்றைய தினத்திலே எங்கள் நாட்டிலே ஊழல் பெருகி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு ஊழல் வாங்குபவர்கள்தான் காரணமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை விட இந்த ஊழலுக்கு அடிபணிந்து அதற்காக தங்களுடைய சுயநலங்கள், தங்களுடைய காரியங்கள் நிறைவேறினால் போதும் என்று சொல்லி அதற்காக பல நிலைகளில் துணை நிற்கின்ற மக்களாகிய நாங்களும் தான் துணை நிற்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். எங்களது தாய் நாட்டிலிருந்து ஊழலை நீர் அகற்றி நேர்மையும் நீதியும் அன்பும் நிறைந்த அற்புதமான புண்ணிய பூமியை நீர்தாமே எங்களுக்கு உருவாக்கி தர வேண்டும். எங்களது மக்களின் மனங்களிலே ஊழலற்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்கு நாம் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும். நல்ல மனம் எங்களுக்கு வேண்டும் என்ற ஒரு அற்புதமான நிலையை எங்கள் ஒவ்வொருடைய மனதிலும் நீர் உருவாக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். அரசியே, தயை